மூட்டு வலிக்கு அற்புதமான தீர்வு என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, மூட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கறது தான். நல்ல வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 10 கிலோவை தூக்கிட்டு உட்காந்து எழுந்துருங்க. இந்த மாதிரி பயிற்சி டெய்லி ஒரு 20 வாட்டி உட்காந்து எழுந்துருங்க. அதிலே மூட்டு வலி காணாமல் போயிடும். நம்ம என்ன பண்ணுறதுன்னா, மூட்டை ஒரு மூட்டுகளுக்கு இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா சேரில் தான் உட்காடுறாங்க. வீட்டிலே பார்த்திங்கன்னா சமணம் கூட்டி உட்கார்றது கிடையாது. டாய்லெட்டில் போனால் குத்த வச்சு உட்கார மாட்டாங்க. இப்போ சிட்டிங் டாய்லெட் வந்துருச்சு, உட்காந்து டாய்லெட் போடுற மாதிரி இது வந்துருச்சு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது உட்காந்து போகிறதுல அது ஒன்றும் தப்பு கிடையாது. குத்த வச்சு தான் போகணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் உட்காந்து போகலாம். ஆனால் அது இப்படி மூட்டுகளுக்கு பயிற்சி இல்லாமல் போச்சு. குத்த வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் எங்கே போனாலும் குத்த வச்சு தான் உட்காருவாங்க. அப்போது எழுந்து குத்த வச்சு உட்காந்து அப்புறம் எழுந்துவாங்க. அது மாதிரி மூட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். முஸ்லீம்லாம் தொழுகை செய்கிறாங்கல்ல, முட்டிகளை மடக்கிக்கிட்டு முட்டிகளை மடக்கிக்கிட்டு உட்கார்றாங்க பாருங்கள். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது கிறிஸ்தவர்கள். முட்டியை மடக்கிக்கிட்டு அவங்க தொழுகை செய்வாங்க. யார்? முஸ்லீம்கள். அது மாதிரி அந்த பயிற்சி மூட்டுகளுக்கு நல்லது. மூட்டு வலி வருவதை தடுக்கும். ஆனால் அது மட்டுமே போதாது, அதெல்லாம் போதாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்துருங்க. 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்துருங்க. ஒரு 20 வாட்டி 10 கிலோ அல்லது 20 கிலோ, ரொம்ப வேண்டாம். மூட்டு வலி காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு அதில் ஒரு அற்புதம். இது அனுபவ ரீதியான உண்மை. எனக்கு அந்த மாதிரி மூட்டு வலியெலாம் இருந்தது. ஓடும்போது, நடக்கும்போது, மாடிப்படி இறங்கும்போது கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்கும். அவ்வளோ வலியில் ஒரு மூட்டு வலின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நடக்கிறதுக்கு, மாடிப்படி இறங்குறதுக்கு பார்த்து கால் வைப்பேன். ஓடும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது. நொண்டிக்கிட்டே தான் ஓடுவேன். மூட்டு வலி வரும், நொண்டிக்கிட்டே ஓடிட்டுருப்பேன். அப்போ என்னடா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அது காரணமாக இருக்குமா, இது காரணமாக இருக்குமா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். கடைசியில் பார்த்தா இந்த வெயிட்டு தூக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறது. ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறது. குத்த வச்சு உட்காந்து அப்புறம் திரும்ப எழுந்திருக்கிறது. அந்த பயிற்சியை செஞ்சேன். அந்த மூட்டுகளுக்கு எங்கேருந்து தான் அந்த வலிமை வந்ததோ தெரில. மாடிப்படி இறங்கும்போது அந்த கால் அவ்வளோ மூட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு பயமே இல்லை, ஸ்ட்ராங்காக, ஒரு வலியே இல்லை, சுத்தமாக வலியே இல்லை. ஒரு தைரியமாக காலை வைக்கிறேன். அது மாதிரி நடக்கும்போது, ஓடும்போது தைரியமாக ஓடிட்டுருக்கேன். பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், நடக்கிறதே கிடையாது, ஓடுறதே கிடையாது, குத்த வைக்கிறது கிடையாது, சமணம் கூட்டி உட்கார்றது கிடையாது. ஒரு தொழுகை ஆசனம் மூட்டுகளுக்கு இப்போ வேலையே கொடுக்கறது இல்லை. ஆனால் அது வலிமையாக இருக்கணும், அது வலிக்கக்கூடாது. வேலையே கொடுக்கலன்னா சின்னதாக நடந்தாலே அது வலிக்க தான் செய்யும். நம்ம ஒருத்தருக்கு வேலையே கொடுக்கல அப்படின்னா, சோம்பேறிகள் ஒரு வேலை செஞ்சாலும் செய்ய முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குமாங்க. ஏன்னா அவங்க வேலையே செய்யலை. வேலை செஞ்சு பழக்கினா தானே அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வேலையே செய்யலைன்னா வேலை செஞ்சாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நடக்கவே இல்லை வாழ்நாளில் அப்படின்னா, எங்கே போனாலும் காரில் போகிறீங்க அப்படின்னா நடக்கிறதே உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். ஐயோ மூச்சு வாங்குது அப்படின்னு கஷ்டம். அதே மாதிரி தான் நல்லா நடக்கணுமா, நடந்து பழகுங்க. நடக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. அப்போ நடக்கிறது ஈஸியாகிடும். நடக்கிறத ஈஸியாக பண்ணணுமா, ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுங்க, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி ஈஸியாக மாற்றுறது? 2 கிலோமீட்டர் தினமும் நான் நடக்கணும்னு நினச்சிருக்கேன், எனக்கு அதை ஈஸியாக மாற்றணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 2 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நடக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். அதே மாதிரி தான் மூட்டு வலியை சரி பண்ணணுன்னா மூட்டுகளுக்கு இன்னும் நிறைய வேலை கொடுங்க. மூட்டுகளுக்கு என்னென்ன வேலைலாம் கொடுக்க முடியும், நல்லா முட்டியை மடக்கிட்டு குத்த வச்சு உட்காந்து எழுந்திருக்கணும். எந்த வெயிட்டையும் தூக்காமலே ஒரு நாளைக்கு 50 வாட்டி உட்காந்து எழுந்துருங்க. குத்த வச்சு உட்காந்து திரும்ப எழுந்துருங்க. இது ஒரு பயிற்சி. அப்புறமா வெயிட்டை தூக்கிக்கிட்டு, கையில் ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு தோளில் வச்சுக்கோங்க. தோளில் இந்த ஜிம்மில் வச்சுருப்பாங்களே ஒரு நீளமான கம்பி, 2 பக்கமும் அந்த வட்டு, வெயிட்டு உள்ள 2 கிலோ 3 கிலோ வட்டு வச்சுருப்பாங்களா 2 பக்கமும். அது மாதிரி ஒரு 10 கிலோ வெயிட்டை தோள்பட்டையில் வச்சுக்கிட்டு உட்காந்து நீங்கள் குத்த வச்சு உட்காந்து எழுந்துருங்க. டெய்லி ஒரு 20 வாட்டி. மூட்டுக்கு எவ்வளோ வலிமை வருதுங்கிறத அப்புறம் பாருங்கள். அதிசயம். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஒரே நாளில் என் மூட்டு வலியை நான் சரி பண்ணேன். நேற்று வலிச்சிட்டு இருந்த மூட்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது.
காரணம் என்னென்னா அந்த பயிற்சி தான். அந்த பயிற்சியை நான் முன்னாடியே செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த பயிற்சினால் இப்படி ஒரு நன்மை கிடைக்கும்னு தெரியாது. நம்ம சில விஷயத்தை செய்வோம், அதனால் ஏற்படுகிற நன்மைகள் நமக்கு தெரியாது. தெரியாமலே ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம், தெரியாமலே விட்டுருவோம். அதோட முக்கியத்துவம் தெரியாமலே தெரியாமல் விட்டுருவோம். ஆனால் எந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போதும் அதனால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாக்கா அந்த எந்த ஒரு பயிற்சியும் நம்ம விட மாட்டோம். அப்போ நான் முன்னாடி அந்த பயிற்சியை நான் செஞ்சிகிட்டு இருந்தேன். ஒரு வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து குத்த வச்சு உட்காந்து திரும்ப எழுந்திருக்கிறது, இப்படி தினமும் 20 வாட்டி நான் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் இவ்வளோ பெரிய நன்மை ஏற்படும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அதை விட்டதுனால தான் திரும்ப எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு. மூட்டு வலி வந்தோடனே இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே பயிற்சி செஞ்சேன். ஒருவேளை அது பண்ணால் நமக்கு வராமல் போகுமோ, எதுவாக காரணமாக இருக்கும், சரி இதை செஞ்சு பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு பயிற்சியை செஞ்சு பார்ப்போம், அந்த முன்னாடி செஞ்சிட்டு இருந்த அதே பயிற்சி நம்ம இப்போ மீண்டும் செஞ்சு பார்ப்போம், என்ன தான் மாற்றம் நடக்குன்னு பார்த்தா நேற்று அந்த பயிற்சி செஞ்சால் இன்றைக்கி அந்த மூட்டு வலி காணாமல் போயிடுச்சு. எனக்கு மாடிப்படி இறங்கும்போது பயப்படுவேன், இன்றைக்கி தைரியமாக காலை தூக்கி வைக்கிறேன். இறங்குறதுக்கு பயந்துக்கிட்டே ஒவ்வொரு காலையும் தூக்கி வச்சு ஒரு மாதிரி நடப்பேன். எனக்கே பயம், என்னடா நொண்டி நடக்க ஆரம்பிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா இன்றைக்கி அது ஈஸியாக போச்சு. அதனால் மூட்டு வலிக்கு ஒரு தீர்வு என்னென்னாக்கா, நல்ல மூட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஓடணும், நடக்கணும், உட்காந்து முக்கியமாக ஓடினாலும் நடந்தால் கூட அதை விட முக்கியமானது எது தெரியுமா, ஓடணும் நடக்கிறது நல்ல பயிற்சி தான், அதையும் நம்ம செய்யணும். அதை விட முக்கியமான பயிற்சி வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கணும். அந்த மூட்டுகளுக்கு அதுதான் மிகப்பெரிய பயிற்சியாக இருக்குது. உட்காந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நல்லா முட்டியை மடை குத்த வச்சு உட்காந்து எழுந்திருக்கணும். ஒரு 10 கிலோ ஒரு நாளைக்கு நீங்கள் 20 வாட்டி உட்காந்துருங்க. அது மாதிரி ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு, அவ்வளோதான். மூட்டு வலி காணாமல் போயிடும். மூட்டுகளுக்கு எங்கேருந்து தான் அந்த சக்தி வருமோ தெரியாது. அந்த நம்ம கொடுக்குற பயிற்சி தான் அதுக்கு அந்த சக்தியாக மாறுகிறது. வலியை தாங்கிக் கொள்கிற, சுமையை தாங்கிக் கொள்கிற பயிற்சி. ஏன் மூட்டு வலிக்குதுன்னா சுமையை தாங்கிக்க முடியல, அதனால தான் மூட்டு வலிக்குது. மூட்டுகளால் நம்ம மூட்டுகள் தான் சுமையை தாங்கிக்குது. இணைப்பு எங்கெல்லாம் மூட்டு இருக்கோ, இணைப்பு இருக்கோ, கணுக்காலில் ஒரு இணைப்பு இருக்குது, மூட்டில் ஒரு இணைப்பு இருக்குது, அது மாதிரி இடுப்பில் ஒரு இணைப்பு இருக்குது. இடுப்பு வலி ஏன் வருது, இணைப்புகளில் ஏன் வலி ஏற்படுதுன்னா நம்ம சுமையை தூக்கும்போது அந்த சுமை என்பது எங்கே போய் வலியாக மாறி, சுமை எங்கே போய் தாங்குது, இடுப்பு தாங்குது, மூட்டு தாங்குது, கணுக்கால் தாங்குது. இதுதான் சுமையை தாங்குகிற பகுதி. நம்ம உடம்புல உள்ள சுமையை எங்கெல்லாம் இணைப்புகள் இருக்கோ அதுதான் தாங்குது. இணைப்பு மூட்டில் இருக்கும், இடுப்பில் இருக்கும், கணுக்காலில் இருக்கும். அதனால தான் அங்கே தான் வலியே ஆரம்பிக்குது. அப்போ காரணம் என்னென்னா சுமையை தாங்க முடியாமல் தான் அது வலிக்குது. அது நினச்சிக்கிறாங்க அதில் ஏதோ திரவம் காஞ்சி போச்சு, வளவளப்பு திரவம் காஞ்சி போச்சு, விட்டா ஓட்டை போட்டு எண்ணெய் போட்டுருவாங்க உங்களுக்கு. இடுப்பில் ஏன் வலிக்குது, எண்ணெய் பத்தலை, வண்டிக்கு எண்ணெய் போடுற மாதிரி அதுக்கு எதாவது எண்ணெய் போட முடியுமா, இடுப்பெலும்பில் ஓட்டை போட்டு டெய்லி எண்ணெய் போட்டுடலாம், இங்கு பில்லர் வச்சு எண்ணெயை உறிஞ்சி டெய்லி எண்ணெய் போட்டாக்கா ஒழுங்காக அந்த நடக்கும்போதும் ஃப்ளோவாக இருக்கும்ல அப்படின்னு யோசிப்பாங்க உங்களுக்கு. அது ஏன் வலிக்குது, இடுப்பு ஏன் வலிக்குது, மூட்டு ஏன் வலிக்குது, சுமையை தாங்கிக்க முடியல, உடம்போட சுமையை தாங்கிக்க முடியல. சுமையை தாங்குவதற்கு நம்ம பயிற்சி கொடுக்கல, அதுதான் காரணம். தாங்கிக்க முடியலன்னு கிடையாது, தாங்குவதற்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். குத்த வச்சு உட்காந்து எழுந்திருக்கணும். நம்ம உடம்பே நம்ம கால் மூட்டு தூக்கணும். அந்த நம்ம உடல் எடையவே தூக்கி பயிற்சி எடுக்கணும். நீங்கள் கையில் எந்த எடையும் வச்சுக்காதீங்க. நீங்கள் சும்மாவே குத்த வச்சு எழுந்துருங்க. ஒரு 50 வாட்டி நிமிர்ந்து எழுந்துருங்க. குத்த வச்சு அப்புறம் நிமிர்ந்து எழுந்துருங்க 50 வாட்டி. உங்கள் உடலையே நீங்கள் தூக்கி திரும்ப உட்காந்து திரும்ப தூக்கி அந்த பயிற்சி கொடுங்க. அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் அதிகமான வலிமையை உங்கள் மூட்டுகளுக்கு கொடுக்கணும், இடுப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு 10 கிலோ எடையை தூக்கி 10 கிலோ எடையை தோள்பட்டையில் தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்து குத்த வச்சு திரும்ப எழுந்து நில்லுங்க. அந்த மூட்டுகளுக்கு சுமைகளை தாங்குகிற திறன் அதிகரிக்கும். கணுக்கால்களுக்கு, இடுப்பெலும்புகளுக்கு சுமையை தாங்குகிற திறன் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகுன்னா இடுப்பு வலி வராது, மூட்டு வலி வராது, கணுக்கால் வலி வராது. அதே நேரத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமான வெயிட்டை தூக்கி வச்சு பயிற்சி எடுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தான் உடல் பருமனை குறைக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான எடை அதை உங்கள் கால் மூட்டு தாங்குது, இடுப்பெலும்பு தாங்குது, இடுப்பு எலும்பு இணைப்பு தாங்குது, கணுக்கால் எலும்பு அது அந்த இணைப்பு தாங்குது. அதனால் அதுவே பெரிய வலியாக மாறிடும். அளவுக்கு அதிகமான வலியும் உடம்பில் இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமான வெயிட்டையும் நம்ம தூக்கக்கூடாது.
அதனால் ஒரு அளவு அதான் 10 கிலோ தூக்கிட்டு உட்காந்து குத்த வச்சு உட்காந்து திரும்ப நிமிர்ந்து எழுந்துக்கிற ஒரு நாளைக்கு 20 வாட்டி பண்ணுங்கள். உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கணுக்கால் வலி எல்லாம் காணாமல் போயிடும். எவ்வளோ பெரிய ரகசியம், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ரொம்ப சாதாரண விஷயம். எல்லா தீர்வுமே சாதாரணமாக தாங்க இருக்கும். இதில் எங்கே இருக்க போது, நிறைய காசு கொடுத்து வைத்தியம் பார்த்தா தான் தீர்வு கிடைக்கும்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம எளிமையாக சிக்கனமாக இருக்கணும், எப்போவுமே கஞ்சத்தனமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அங்கே தான் தீர்வு இருக்கும். ரொம்ப காசு கொடுத்தா ஆரோக்கியம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்ப்பாங்க. ஏன்னா ஆரோக்கியங்கிறது ரொம்ப அரிதான ஒன்று, காஸ்ட்லியானதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு கஞ்சத்தனமாக இருந்தால் தான், அறிவு கூட கஞ்சத்தனமாக இருக்கணும், ஒரு சிக்கனமாக இருக்கணும். ரொம்ப ஆடம்பரமாக இருந்தால் முட்டாளாகிடுவாங்க. அறிவு கூட விலை கொடுத்து வாங்கிடலான்னு நினைப்பாங்க. ரொம்ப ஆடம்பரமாக இருந்தால் பணத்தை கொடுத்து வேறு ஆரோக்கியத்தை வாங்கிடலான்னு நினைப்பாங்க. ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், கஞ்சத்தனமாக கூட இருக்கணும். அப்போ என்ன போகணுன்னா, இப்போ நான் வந்து பகுத்தறிவோடு இருக்கேன்னா எனக்கு அந்த பழக்கம் ஒரு காரணம். கஞ்சத்தனமாக இருப்பேன், கஞ்சத்தனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிக்கனமாக இருப்பேன், அது ஒரு காரணம். அதனால தான் என்ன பாருங்கள், வருஷம் நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கெலாம் போகிறதில்ல. செலவு மிச்சம். எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை இல்லாதனால, கடவுள் நம்பிக்கை இல்லாதனால எனக்கு செலவு மிச்சம். நான் ஒருவேளை மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு முட்டாளாக இருந்திருந்தேன்னா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருந்திருப்பேன் வருஷம். அல்ல திருப்பதி கோயிலுக்கு நடப்பயணமாக போயிட்டு இருந்திருப்பேன். ஒருவேளை நான் கிறிஸ்தவனாக பிறந்திருந்தால் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருந்திருப்பேன். செலவு மிச்சம். இதனால் வேளாங்கண்ணிக்கு போய் அதுக்கு ஒரு கோயில் கோடா திருவிழான்னு வரி கொடுக்கறது, மூட நம்பிக்கை சடங்குகள் பண்ணுறது. அப்போ பாருங்கள், சிக்கனமாக இருக்கிறதுனால அறிவுக்கும் சிக்கனத்துக்கும் உள்ள தொடர்பு, எப்படியெல்லாம் செலவை வந்து தவிர்க்கிறோம், அதில் வந்து உண்மையும் இருக்குது. அப்போ நம்ம சிக்கனமாக இருக்கிறோம் அப்படி, அதனால் நமக்கு வந்து பகுத்தறிவு வேலை செய்யுது. எப்படியெல்லாம் வந்து தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம், எது தேவையற்ற செலவு அதை ஆராய்ச்சி பண்ணுறேன். அது மாதிரி வந்து ஒரு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத உறவினர்கள், நண்பர்கள், அவர்களிடம் நான் பழகுவதில்லை. நம்பிக்கையானவர்களை பார்த்து தான் பழகுறேன். நல்ல நேர்மையானவர்களை பார்த்து பழகுகிறேன். சொல்லுகிற சொல்லில் உண்மை இருக்க வேண்டும். பொய்யர்களிடமிருந்து நான் என்னை விலகிக் கொள்கிறேன். அவங்கள பார்த்து பயப்படுறேன். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி பொய்யர்களிடம் பழகினாக்கா, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்கிட்ட நம்ம வந்து உறவுமுறை வச்சுக்கிட்டாக்கா, நட்பை பாராட்டி நட்புகளை வளர்த்து கொண்டால் அவங்க நம்ம பணம் கொடுத்து திருப்பி தரமாட்டாங்க. ஏதாவது அதனால் நமக்கு தேவையற்ற செலவு, அர்த்தமற்ற செலவு, அவங்க நம்ம ஏமாற்றுவாங்க. அப்போது சிக்கனமாக இருக்கிறதுனால எப்படி பகுத்தறிவு வளர்கிறது, நல்லவர்களை நோக்கி நாம் எப்படி நகருகிறோம் பாருங்கள். நல்லவர்களோட நமக்கு உறவு ஏற்படுகிறது. நம்ம வந்து ஆடம்பரமாக சும்மா பணத்தில் வந்து ஆடம்பரமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏமாற்றப்படுவோம். மதம் என்கிற போர்வையில் நாம் ஏமாற்றப்படுவோம். சாதி என்கிற போர்வையில் நாம் ஏமாற்றப்படுவோம். இந்த சடங்குகள், மூட நம்பிக்கை என்கிற சடங்குகள் என்கிற போர்வையில் நாம் ஏமாற்றப்படுவோம். அதனால தான் பகுத்தறிவு தேவைங்கிறது. ஏமாற்றுவோம், நிறைய செலவு வரும். அப்புறம் அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம வந்து நிம்மதி இழந்து போயிடும். ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. தேவையற்ற வகையில் நிறைய செலவு வந்துடும். நம்ம மூட நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம சிக்கனமாக இருந்துட்டாக்கா இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை தவிர்த்துடலாம், இல்லாமல் செய்யலாம். நம்ம சிக்கனமாக இல்லை, ஆடம்பரமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு செலவு பண்ணுவோம். அப்புறம் திரும்ப அந்த பணத்தை நமக்கு நிறைய பணப்பற்றாக்குறை ஏற்படும். இன்னொருத்தர் கடன் வாங்குவோம், கடன்காரன் ஆகிடுவோம். அப்புறம் வந்து அந்த பணத்தை கட்டுறதுக்காக இன்னும் நிம்மதி இழந்து ஒரு ஓய்வாக இருக்க முடியாமல் தினசரி ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுனால நான் டாக்டரை நம்புறது கிடையாது. நான் என்ன தான் நம்புகிறேன். அதனால் நிறைய நோய்களுக்கு டாக்டருக்கே தெரியாத நோய்களுக்கான காரணத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கெலாம் இதெல்லாம் தெரியாது. நோய்களுக்கான காரணங்களையே நான் கண்டுபிடிச்சாச்சு. வன்முறை உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, மூட நம்பிக்கைகள், இதுதான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. மூட்டு வலிக்கு காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. மூட்டு வலிக்கான காரணம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் சிக்கனமாக இருக்கிறதுனால தான் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிற நோக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகள் அதன் மூலமாக மட்டுமே சாத்தியமாகிறது. அதனால் மூட்டு வலியை பார்த்து பயப்படாதீங்க. உடல் எடையை குறைச்சிட்டு மூட்டுக்கு பயிற்சி கொடுங்க. வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்துருங்க. மூட்டு தானாக சரியாயிடும். தேவையற்ற பயங்கள் வயசானா இப்படி தான் போலுக்கு மூட்டில் உள்ள அந்த எண்ணெய் திரவெல்லாம் காஞ்சி போயிடுச்சு போலுக்கு, அதான் உராயுது, அதனால தான் அது வலிக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மூட்டு வலிக்கு ஒரே காரணம், நம்ம மூட்டுகளை பயன்படுத்துகிறதே கிடையாது. மூட்டுகளுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சுருக்கிறோம் மூட்டுகளுக்கு. உடம்புகளுக்கே செல்லம் கொடுக்கறது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு செல்லம் கொடுப்பாங்க, ஒரு வேலையும் கொடுக்கும், ஐயோ பிள்ளைக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நாமளே என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு வேலை கொடுக்கறது இல்லை.
நம்ம உடற்பயிற்சி செய்வதில்லை, நடைப்பயிற்சி செய்வதில்லை, ஓட்டப்பயிற்சி செய்கிறதில்ல, ஜிம்முக்கு போகிறதில்ல. ஐயோ என் உடம்புக்கு வலிக்கும் அப்படின்னு செல்லம் கொடுத்து நம்ம உடம்ப நாமளே வந்து கெடுத்துடுறோம். அதனால் வேலை வாங்குங்க, உங்கள் உடம்பை வேலை வாங்குங்க. உட்காந்து எழுந்துருங்க, குத்த வச்சு உட்காந்து எழுந்துருங்க. வெயிட்டை தூக்கிட்டு குத்த வச்சு உட்காந்து எழுந்துருங்க. அளவுக்கு அதிகமான வெயிட்டை தூக்காதீங்க. அதனால் இந்த மாதிரி பயிற்சி செஞ்சாலே மூட்டு வலி, இடுப்பு வலி, ஏன்னா குத்த வச்சு உட்காந்து எழுந்திருக்கும் போது உங்கள் இடுப்புக்கும் பயிற்சி கிடைக்கிது, கணுக்காலுக்கும் பயிற்சி கிடைக்கிது. அப்போ 3 இடத்துக்கு உங்களுக்கு பயிற்சி கிடைக்கிது. 3 வலியுமே இது போய்க்கிறோம். குத்த வச்சு உட்காந்து எழுந்திருக்கிறதுனால வெயிட்டை தூக்கிக்கிட்டு, ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் குத்த வச்சு உட்காந்து நிமிர்ந்து எழுந்திருக்கிறதுனால, அது மாதிரி டெய்லி ஒரு 20 வாட்டி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? கணுக்கால் அந்த இணைப்புக்கு வலி கிடைக்குது, வலிமை கிடைக்குது, பயிற்சி கிடைக்குது, இடுப்பெலும்புக்கு பயிற்சி கிடைக்குது, கால் மூட்டுக்கு பயிற்சி கிடைக்குது. 3 வலியுமே இது சரி செஞ்சிடும். 3 வலியுமே இது சரி செஞ்சிடும். ரொம்ப அற்புதமான தீர்வு, எளிமையான தீர்வு, செலவே இல்லாத தீர்வு. எல்லா தீர்வுமே செலவே இல்லாமல் தாங்க இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நிறைய செலவு பண்ணால் தான் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி கிடையாது. எல்லா தீர்வுமே விலை குறைந்த விலையில் தான் இருக்கும், குறைவான விலையில் தான் இருக்கும். அதனால் என்றைக்குமே அதிகமான விலை கொடுத்து ஒரு தீர்வை பெறணும்னு நினைக்காதீங்க. என்றைக்குமே வந்து குறைந்த செலவில் உங்கள் தீர்வு தேடுங்க. அல்லது செலவே இல்லாமல் கூட ஒரு தீர்வு என்பது செலவே இல்லாமல் கூட ஏற்படும். செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய காசு கொடுத்தா தான் எனக்கு வந்து சரியாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்பாதீங்க. உண்மையில் அது பொய். இப்போ பார்த்தீங்களா, மூட்டு வலியை நான் எப்படி சரி பண்ணேன்? 5 பைசா கூட செலவு இல்லை. 5 பைசா கூட செலவு இல்லாமல் அந்த வெயிட்டு தூக்குற இது இருக்குல்ல, அது ஒரு பார் கம்பி, இந்த பக்கம் ஒரு வெயிட்டு வட்டு ஒரு 5 கிலோ, அந்த பக்கம் ஒரு 5 கிலோ, அது மட்டும் தான் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதை தூக்கிட்டு உட்காந்து நான் எழுந்திருக்கிறேன். அந்த பயிற்சி அதுக்காக நான் அவ்வளோதான் செலவு. வாழ்நாள் அது வந்து நீங்கள் எவ்வளோ 10-20 வருஷம் எவ்வளோ வேணாலும் பெயிண்ட் அடித்து அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அதை வச்சுக்கிட்டு இருந்தால் போதும், நல்லாயிருக்கும், அது பாட்டு கிடக்கும். அவ்வளோதான் செலவு. குறைந்த செலவில் தீர்வுங்கிறது குறைந்த செலவில் தாங்க இருக்கும். எளிமையான வாழ்க்கையில் தான், இப்போ வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு எளிமையான வாழ்க்கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா தீர்வே கிடைக்காது, பிரச்சனைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போவுமே குறைந்த செலவில் தான் தீர்வே இருக்கும். குறைந்த செலவில் தீர்வை தேடுங்க. அப்படி நிறைய செலவழிச்சா தான் தீர்வு கிடைக்கும். கால் மூட்டெலும்பா உடனே அது பெரிய பிரச்சனை, ஐயோ அது என்ன பிரச்சனை, டாக்டர்கிட்ட போவார். உடனே அவர் வந்து மூட்டை அது அறுவை சிகிச்சை பண்ணி உள்ளே பிளேட் வைக்கணுங்க அப்படிம்பார். அதுக்கு 2 லட்சம் செலவாகும் பாரு. அது எல்லாம் அப்படி நீங்கள் நம்புறதுனால தான் நீங்கள் அப்படி போய் மாட்டிக்கிறீங்க. அப்புறம் மூட்டு வலி அது அவ்வளோதான், வாழ்நாள் முழுதும். அப்புறம் வந்து பிளேட் வச்சுட்டிங்க, ஸ்டீல் அங்கே அவ்வளோதான், முடிஞ்சுது உங்கள் வாழ்க்கை. மூட்டு வலிக்கு நான் சாதாரண தீர்வு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே உணவு முறையெல்லாம் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் தான் நீங்கள் கடைபிடிச்சிட்டு உட்காந்து நல்ல வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து மூட்டுகளுக்கு இடுப்புக்கு பயிற்சி கொடுங்க, சரியாக போயிடும். இதுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து 1 லட்சம் 2 லட்சம்னு கறந்துருவார். அது நிறைய செலவழித்தோம். யாருக்காவது தீர்வு கிடச்சிருக்கா சொல்லுங்கள்? எங்கேயாவது நான் 2 லட்சம் செலவு பண்ணேன், 2 லட்சம் செலவு பண்ணி 1 லட்சம் செலவு பண்ணி நான் வைத்தியம் பார்த்தேன், ஏன் மூட்டை வலி சரியாக போச்சுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? தீர்வு கிடைக்காது. நிறைய செலவு பண்ணி எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்காது. எப்போவுமே வந்து தீர்வு என்பது குறைந்த செலவிலையும் செலவே இல்லாமலும் தான் கிடைக்கும். அதனால் எங்கே இருக்குது அந்த தீர்வு? மலிவான விலையில் தான் தீர்வே கிடைக்கும். குறைந்த விலையில் தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் குறைந்த விலையில் எங்கே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தேடுங்க. அது அங்கே தான் தீர்வே இருக்குது. நிறைய பேர் எல்லாம் பணம் கொடுத்தா தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அறிவு கூட இங்கிலீஷ் மீடியம் தான் தீர்வு, செலவழிச்சா தான் நல்லா கல்வி கிடைக்கும்னு ஓடுறாங்க முட்டாள்கள். கடைசியில் பார்த்தா தீர்வு எங்கே இருக்குது? தாய்மொழி கல்வியில் தான் தீர்வே இருக்குது. நல்ல சிந்தனை, நல்ல அறிவு எல்லாமே எங்கே இருக்குது? பகுத்தறிவு எல்லாமே எங்கே இருக்குது? ஒரு மகிழ்ச்சியான கல்வி எங்கே இருக்குது? தாய்மொழியில் தான் இருக்குது. அப்போ தாய்மொழி கல்வி எங்கே இருக்குது? அரசு பள்ளிகளில் இப்போ கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அப்போ அங்கே தான் தீர்வே இருக்குது. செலவே இல்லாத அந்த இடத்துல தான் தீர்வே இருக்குது. எல்லோரும் பணம் கொடுத்து வாங்குகிற கல்வியில் தான் எங்கள் தீர்வு இருக்குது.
இப்போ சரி அப்படி நல்லா இப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தனால தான் என் பிள்ளை இன்றைக்கி நல்லா இருக்கான். ஆனால் ஒரு தாய்மொழி பற்று அதுதான் வந்து ஒரு மூட நம்பிக்கையற்ற சிந்தனை, பகுத்தறிவு எல்லாமே அதில் தான் வரும். நீ படித்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து நல்ல வேலைக்கு போகலாம். ஒரு மெஷினை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு மனித இயந்திரத்தை உற்பத்தி பண்ணுகிறீர்கள். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து மனித இயந்திரத்தை உற்பத்தி பண்ணுகிறீர்கள். சிந்திக்க தெரியாத, சொல்வதை செய்கிற ஒரு மனித இயந்திரத்தை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள், உருவாக்குகிறீர்கள். அப்படி வேலைக்கு போய்ட்டு அவர் என்ன பெரிய இவரா? அப்படி வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு கழிச்சிட்டாக்கா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க அவரை வந்து வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு கழிச்சிட்டாக்கா அதை வந்து நாங்கள் முன்னேற்றம்னு நம்பிடணுமா என்ன? ஒரு மனித இயந்திரம், அவ்வளோதான். நல்லா வேலை செய்கிற, நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு மனித இயந்திரத்தை தான் அவங்களால உருவாக்க முடியும். மற்றபடி வந்து சுய சிந்தனையை, ஒரு மொழிப்பற்று உள்ள ஒரு உணர்வுபூர்வமான ஒருத்தரை உருவாக்க முடியுமா? நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாக்கா நாடோடி ஒரு நாட்டு பற்றே இருக்காது. எந்த நாட்டில் வந்து நல்ல சம்பளம் கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு ஓடிடுறது. இது என்ன வாழ்க்கை? இது ஒரு பற்று வேண்டாமா? நல்ல சம்பளம் கிடைச்சா அந்த நாட்டை பார்த்து பல்ல காட்டுறது, அந்த நாட்டில் போய் பல்ல காட்டுறது. நல்ல சம்பளம் கிடச்சுன்னா அந்த நாட்டுக்கு போய் பல்ல காட்டுவாங்க. அதை விட சம்பளம் வேற ஒரு நாட்டில் காட்டுனா அந்த நாட்டுக்கு போய் பல்ல காட்டுவாங்க. இந்த பல்ல காட்டுற படிப்பு தான் இந்த இங்கிலீஷ் மீடியங்கிறது. பல்ல காட்டிக்கிட்டு அதே சொந்த நாட்டு அந்த பற்று, நான் என் நாடு தான் எனக்கு முக்கியம், அந்த தாய்நாட்டு பற்றுங்கிறது தாய்மொழி கல்வியில் தானே வரும். படிச்சுட்டு நீ வெளிநாட்டுக்கு தானே ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்க. வெளிநாட்டு ஏற்றுமதி, படித்தவங்களை ஏற்றுமதி பண்ணுற படிப்பு தான் இந்த இங்கிலீஷ் மீடியங்கிறது. இங்கிலீஷ் மீடியங்கிறது என்னென்னா படித்தவங்கள வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறது. இது வந்து ஒரு பெருமையாக, இது வந்து ஒரு உணர்ச்சியற்ற. இப்போ ஜப்பான்காரனை பாருங்கள், அவன் தாய்நாட்டை ரொம்ப நேசிப்பாங்க. ஜப்பான்காரங்க அவங்க நாட்டு உழைப்புக்காக, அவங்க நாட்டை முன்னேற்றுவதற்காக தான் உழைக்கிறாங்க. அவங்க தாய்மொழியில் படித்ததுனால வெளிநாட்டுக்கு போக முடியல, வேறு வழியே இல்லை, அந்த நாட்டில் தான் இருக்காங்க. அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த நாட்டோட முன்னேற்றத்திற்காக உழைக்கிறாங்க. அவருடைய உழைப்பு அந்த நாட்டு முன்னேற்றத்திற்கு பயன்படுது. இப்போ இந்தியாவில் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால உலகத்தில் எங்கெல்லாம் இங்கிலீஷ் இருக்கோ அங்கெல்லாம் போயிடுறாங்க. இங்கிலாந்து, கனடா. என் பிள்ளை இங்கிலாந்தில் இருக்குது, என் பிள்ளை கனடாவில் போய் பல்ல காட்டிகிட்டு இருக்குது. அங்கே போய் அடிமையாக வேலை பார்க்கு, வருஷத்துக்கு 2 லட்சம் சம்பளம். இப்போ பாருங்கள், படித்தவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறான். அப்போ இந்தியா எப்படி முன்னேறும்? 120 கோடி பேர் இருந்தும் இந்தியா ஏன் முன்னேறலை? படித்தவங்க நிறைய பேர் இருந்தும் ஏன் இந்தியா முன்னேறலை? எல்லாம் படித்தவங்கள ஏற்றுமதி பண்ணிடுறீங்க. இந்த நாட்டிலே இருக்க வைக்கணும், வேறு வழியே இல்லை. இந்த நாட்டுக்குள்ளே தான்ப்பா நீ இருக்கணும். அதை நீங்கள் எப்படி உருவாக்க முடியும்? வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் போட முடியுமா? வெளிநாட்டுக்கு போகணுன்னு தானே இவங்க படிக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியத்தில். அப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னா நீ தாய்மொழியில் படி. போகவே முடியாது. தாய்மொழியில் படித்தா போகுங்கிற எண்ணம் கூட வராது. நான் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும்? என் நாடே வெளிநாடு தான். வெளிநாட்டில் கிடைக்கிற அத்தனை அனுபவங்களும் இந்த நாட்டிலே கிடைக்கும். வேணால் டூர் வேணால் போயிட்டு வரலாம். அதனால் அந்த பற்று தான் முக்கியம். அந்த தாய்மொழியில் கல்வி கற்கும்போது அந்த தாய்நாட்டு பற்று இருக்குல்ல, அது வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற படிக்கிற பசங்களுக்கு வராது. எப்போவும் வெளிநாட்டு கனவுகளோடையும் வெளிநாட்டு பெருமைகளோடு தான் அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க வந்து வெளிநாட்டு கனவுகளோடையும் வெளிநாட்டு மோகத்தோடையும் வெளிநாட்டு பெருமைகளை பேசிக்கிட்டும் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. தாய்நாட்டை எப்போவுமே குறைவாக தான் மதிப்பிடுவாங்க. படித்து முடித்து வெளிநாட்டுக்கு போயிடணுண்டா அப்படிங்கிற கோபத்தோடே படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் காசு கொடுத்தா கல்வி கிடச்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காசு கொடுத்து இங்கிலீஷ் மீடியம் படித்து தான் அந்த குழந்தை நல்லா இருக்குது. என்ன நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு இயந்திரம், அவ்வளோதான். எங்கே வந்து பணம் கொடுக்குதோ அந்த இயந்திரம் அங்கே போயிடும். எந்த நாட்டில் நல்ல சம்பளம் கிடைக்குதோ அந்த நாட்டில் போய் பல்ல காட்டுவாங்க. அதை விட இன்னொரு நாட்டில் நல்ல சம்பளம் கொடுத்தனா அந்த நாட்டில் போய் பல்ல காட்டுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாய்நாட்டுக்கு திரும்பி வருவாங்க. இங்கே வந்து அந்த பந்தா காட்டணுங்கிறதுக்காக பெரிய பந்தா காட்டிக்கிட்டு அதுக்காக தாய்நாட்டுக்கு திரும்பி வந்து பந்தா காட்டிட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு போயிடுவார். இங்கே இருக்கிற மக்களும் அவங்கள வாயை பிளந்து பார்த்துருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து முட்டாள்கள் வேணால் இதெல்லாம் இந்த பெருமையை நம்புவாங்க. பகுத்தறிவு உள்ளவங்க வந்து இதெல்லாம் வந்து பெருமையாக, இதெல்லாம் ஒரு பெருமையாக, பண்ணி மேய்க்கிறது போய் ஒரு பெருமையாக நினைக்கிற மாதிரி தான் இது. பெருமைக்கு பண்ணி மேய்க்கிற மாதிரி தான் இதெல்லாம். அதனால் செலவே இல்லாத கல்வி, செலவே இல்லாத மருத்துவம், அதில் தான் உங்களுக்கு தீர்வு இருக்குது. செலவே இல்லாமல் மருத்துவம் பார்க்க கற்றுக்கோங்க. செலவே இல்லாமல் கல்வி கற்க கற்றுக்கோங்க. அது உங்கள் உரிமை. அதில் தான் தீர்வே இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தீர்வே கிடைக்கும். இந்த செலவு பண்ணி நீங்கள் மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் அதிகப்படுத்தும், நோய்களை தான் அதிகப்படுத்தும். இந்த தனியார் மருத்துவமனைகளை பாருங்கள்,
அவங்களுக்கு இங்கே மக்கள் நிறைய நோயோடு இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே அரசு மருத்துவர்கள் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க. நோயை வந்து சீக்கிரமாக எளிதாக எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வேலை மிச்சம். நிறைய நோய்கள் வந்தால் அவங்களுக்கு வந்து நோயாளிகள் வந்தால் அரசு மருத்துவர்களுக்கு வேலைப்பளு ஜாஸ்தி. அதனால் இந்த மக்கள் ஆரோக்கியமாக இருந்துட்டால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, வேலை குறைவு, சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தனியார் மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது நோயை உற்பத்தி பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. ஏதாவது காய்ச்சலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊசியை போட்டுருவாங்க. ஊசியை போட்டாக்கா ரொம்ப தாமதமாக அவங்களுக்கு ஒரு நோய் வர்ற மாதிரி பார்த்துப்பாங்க. ஒரு மாற்று வேறு ஒரு ஊசி, அதாவது ஒரு ஊசியை போட்டால் இவங்களுக்கு ஒரு 10 நாள் கழித்து ஒரு காய்ச்சல் வரும், அவங்க திரும்ப நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி கூட யோசிப்பாங்க. அதனால் தனியார் மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. அதாவது ஒரு ஊசியை போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதோ காய்ச்சலுக்காக நீங்கள் போகிறீங்க, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊசியை போட்டு விட்ருவாங்க. அந்த ஊசி என்ன ஊசினா காய்ச்சலையும் குணப்படுத்தும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோயை வரவழைச்சிரும். நீங்கள் நோயாளி ஆனால் தான் அடிக்கடி தனியார் மருத்துவமனைகளுக்கு வருவீங்க. இப்படி எல்லா தனியார் மருத்துவமனைகளும் யோசிப்பாங்க. இப்படியெல்லாம் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பாதீங்க. ஒரு ஊசியை போட்டுவிட்டு நோயாளியாக மாற்றிடுவாங்க. ஒரு நோய்க்காக நீங்கள் போகிறீங்க, அவங்க போடுற ஊசி நோயை குணப்படுத்தும் அப்போதைக்கு. பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு நோயை வரவழைக்கிற மாதிரி ஒரு ஊசியை அதில் போட்டு விட்ருவாங்க. நுட்பமாக யோசிப்பாங்க, இப்படியும் கூட யோசிப்பாங்க. அதனால் அவங்க நம்பாதீங்க. நோயாளிகள் பெருகினா தான் அவங்களுக்கு வருமானம். அப்போ நீங்கள் வந்து நோய்களை அதிகப்படுத்தும். நீங்கள் செலவு பண்ணி மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது நோயை அதிகப்படுத்தும். என்றைக்குமே வந்து செலவில்லாத மருத்துவத்தில் வந்து செலவில்லாமல் மருத்துவம் பார்க்க தேடுங்க. செலவில்லாத தீர்வை தேடுங்கள். அங்கே தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது, நிரந்தர தீர்வு. அது மாதிரி செலவில்லாமல் கல்வி கற்க முயலுங்கள். அங்கே தான் தரமான கல்வி இருக்குது, ஒரு தாய்மொழி கல்வி. அதுதான் செலவில்லாத கல்வி. எந்த ஒரு பிரச்சனைக்கும் செலவே இல்லாமல் தீர்வு தேடணும். அப்புறம் வந்து வீடு, அது செலவு பண்ணி தான் அது கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும். மருத்துவம் கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி செலவே இல்லாமல் வாழ்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது. நம்ம வரி கட்டுறோம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக நம்ம வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், செலவே இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த இடத்துல மருத்துவம், கல்வி இதெல்லாம் வந்து அடிப்படை பாதுகாப்பு. அடிப்படை பாதுகாப்பில் வீடு இதெல்லாம் அடிப்படை பாதுகாப்பு. இது அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதில் வந்து நம்ம வந்து காசு போட்டு நம்ம காசு போட்டு கல்வி கற்கிறது, காசு போட்டு மருத்துவம் பார்க்குறது, அது வந்து ஏமாளித்தனம். நம்ம ஏமாத்துறாங்க.